Hi friends, நம்ம இன்னைக்கு வெஜ் மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் மைதா எடுத்துர்க்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கலாம். ஒரு டம்ளர் மைதாக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிரலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். ஒரு 5 பூண்டு பல் பொடியாக நறுக்குனதை சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாயை 2 கீறி போட்டிருக்கேன். நீங்கள் பொடியாக கூட நறுக்கி போட்டுக்கலாம். நான் ஸ்டஃபிங்க்கு எடுக்கும்போது அந்த பச்சை மிளகாய் இல்லாமல் எடுத்துப்பேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாமே ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். எதுவுமே ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு கேரட் அளவுக்கு துருவி வச்சுருந்தேன், அதையும் நான் சேர்த்துருக்கேன். கிராம் கோஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துருக்கேன். நம்ம கோஸை விட கொஞ்சம் கம்மியாக கேரட் போடணும். கேரட்டை விட கொஞ்சம் கம்மியாக குடமிளகா போட்டுக்கலாம். குடமிளகா போடலைனாலும் வெங்காயத்தாள் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயத்தாள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். குடமிளகா ஒரு 1/4 குடமிளகா அளவுக்கு தான் போட்டேன் நான். எல்லாமே ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஊற்றினா போதும். எல்லாம் மொத்தமாக சேர்த்து கிண்டி விட்டு இறக்கி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸி. ஸ்டஃபிங்க்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ பூரிக்கு நம்ம உருண்டை போடுவோம்ல, சின்ன சின்னதாக, அந்த அளவுக்கு உருண்டை போட்டால் போதும். இது நல்லா பிடிக்கலாம். ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கண்ணாடி மாதிரியும் பரத்த தேவையில்லை. இது மடிக்கிறது ஈஸி தான். உருண்டை சின்னதாக இருந்துச்சுன்னா டக்குன்னு மடிச்சிடலாம். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சுருட்டிக்கிட்டே வர மாதிரி வரும். அடுக்கடுக்காக நம்ம அப்படியே ப்ளீட்ஸ் மாதிரி அடுக்கடுக்காக வச்சிட வேண்டியதான். ஆனால் ஒரே இடத்துல நம்ம விரலை வச்சு அப்படியே அடுக்கடுக்காக எடுத்துகிட்டே வரணும். இப்போ மொத்தமாக சேர்த்துட்டு பெருவிரலை வச்சு லேசாக அமுக்கி விட்டோம்னாக்கா கொஞ்சம் ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி கிடைக்கும் மேலே. இல்லைனா மொத்தமாக கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியும் நம்ம வேக வச்சுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி நம்ம ஒரு சின்னதாக ஒரு பள்ளம் மாதிரி வச்சியும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் தடவிட்டு அது மேலே நான் அடுக்கி வச்சுருக்கேன். மூடி போட்டு 15 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேம்ஸில் நம்ம வைக்கணும். இட்லி குக்கர் இருந்துச்சுன்னா இட்லி இதில் கூட வச்சுக்கலாம். இட்லி தட்டி இருந்துச்சுன்னா அதில் கூட நம்ம வச்சுக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம மோமோஸ் சாஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மோமோஸ் சாஸோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.